வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நான் ஒரு ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம், மீல்ஸுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறேன். பாவ் பாஜி. அதுக்கு தேவையான பொருளாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேண்டிய காய் எடுத்துருக்கேன். கேரட் ஒரு கப்பு, இதை குக்கரில் சேர்த்துடலாம். பீன்ஸ் ஒரு கப்பு, உருளைக்கிழங்கு ஒரு கப்பு எடுத்துருக்கேன், பச்சை பட்டாணி ஒரு கப்பு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நான் தாளிக்கிற ஜாமான்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பன்னு பாவ் பாஜி பன்னு வாங்கிக்கோங்க. லாக்டவுன்றதுனால எனக்கு இந்த மாதிரி பன்னு தான் கிடச்சிச்சு. உங்களுக்கு பாவ் பாஜி பன் கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு பட்டர் தான், ஆயிலெலாம் போடக்கூடாது. பட்டரில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாவ் பாஜி மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் கொஞ்சம் காஷ்மீரி சில்லிலே காரம் இருக்காது, கலருக்காக நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவில். காய வேக வச்சுருக்கேன், அதெல்லாம் வெந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து பட்டர் தாளிச்சிட்டு, ஜீரகம் தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். குடமிளகா ஒரு பாதி குடமிளகா எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். கடைசியாக சேர்க்குறதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சமாக சேவ் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். லெமன் கடைசியாக வேணுன்றவங்க பிழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு வானொலி வச்சுருக்கேன். பட்டரை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பட்டை நல்லா மெல்ட்டானோடனே ஜீரகம் தாளிச்சிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி, குடமிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அந்த எடுத்து வச்ச காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்படியே இந்த குடமிளகாயும் சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். குடமிளகா நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி பாதி வெந்துருச்சு. நம்ம பாவ் பாஜி மசாலா சேர்த்துடலாம். 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். காய்கறியிலே கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். வச்சுட்டு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இந்த மசாலா கொதிக்கட்டும். இந்த காயெல்லாம் நல்லா வெந்து கொதிக்கட்டும், நல்லா சேர்ந்து வரட்டும். காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா மசிச்சு வச்சாச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துடலாம். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பை செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு கரைச்சியாக கொஞ்சம் பட்டர், வெண்ணெய் தடவிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் போட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா சூடு பண்ணிடலாம். 2 பக்கம் நல்லா சுட்டுருச்சு. மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். 2 பக்கம் வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சு, எடுத்துட வேண்டியதுதான். அருமையான பாவ் பாஜி தயாராகிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடி நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.